ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் யூடியூப்பில் புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம். யூடியூப் அவங்களோட பிளாட்ஃபார்ம் சரியாகிட்டு வராங்க. அதாவது கரெக்டான பாதையில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2019 தொடங்கினது அப்டேட்டுக்கு மேலே அப்டேட்டுக்கு மேலே அப்டேட் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கரெக்டாக யூடியூப்பை கொண்டு போகணும். யூடியூப்பில் நிறைய குப்பைகள் இருக்குது. அதாவது தேவையில்லாத வீடியோஸு, மக்களுக்கு பயன்படாத வீடியோஸ் நிறையா வருது. அந்த வீடியோஸில் காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். யூடியூப்னா ஒரு பெஸ்ட்டு லேர்னிங்காக, அதாவது ஒரு பயனுள்ள ஒரு தளமாக இருக்குன்றது யூடியூப் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. நிறைய அப்டேட் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ போட்டுருக்க அப்டேட் நல்ல கிரியேட்டர்ஸ், உண்மையான கிரியேட்டர், மக்களுக்கு நல்ல தகவல் கொடுக்குற கிரியேட்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அப்டேட். அந்த அப்டேட்டை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ரைட்டு. யூடியூப்பில் 2-3 விதமான கண்டென்ட் போடுறவங்க இருக்காங்க. அதாவது அதில் முதல் ரகம் என்னைய மாதிரி ரகம். எப்படி பேஸ் கேம் ஆன் பண்ணி ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்குற ரகம். எந்த வித மியூசிக்கில் ஆட் பண்ணாமல், ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாமல், எதுவுமே இல்லாமல் ஒன்லி வாய்ஸ் மட்டும் கொடுத்து ஃபேஸ் கேம் மூலயமா மேட்ரு என்னவோ சொல்கிற ஒரு ரகம். அந்த ரகத்துக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது யூடியூப்பில். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆளுகளை தான் யூடியூப்பில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் யூடியூப் ஆரம்பித்ததே அதுக்கு தான். சரி, ரைட்டு. ரெண்டாவது ரகம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறது. அதாவது ஏதாச்சும் குண்டாங்க மட்டும் வீடியோ போட்டு மாட்டிக்குவாங்க. அதுக்கு யூடியூப் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, அது கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சில ரகம் போடுறாங்க. கண்டென்ட்டு பாட்டு சேர்க்குறது, அடுத்தால கண்டென்ட் ஆட்டையை போட்டு போடுறது, இந்த மாதிரி வீடியோ போடுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கு ஆப்பு வச்சும் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடுறவங்க இருக்காங்க. மூணாவது ஒரு ரகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரகத்துக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா, பார்டர் லைன் கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் போடுறவங்களுக்கு ஆப் வைக்க போகிறாங்க யூடியூப்பு. ஓகேங்களா? அதுக்கு தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்டர் லைன் கண்டென்ட்னா என்னடா நீ சொல்கிற, கொஞ்சம் புரியுறமா சொல்கிறான்னு கேட்குறீங்களா? புரியுறமா சொல்கிறேன். அதாவது அவங்க பண்ணுற வீடியோவில் எந்த தப்புமே இருக்காது, ஆனால் தப்பு இருக்கும். யூடியூபே நினைச்சாலும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க வீடியோவில் தப்பு இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன், அவசரப்படாதீங்க, என்னை திட்டாதீங்க. ஓகேங்களா? அதாவது குழி தண்ணி பூமிக்கடியில் 50 கிலோ நண்டு அப்படின்னு போடுவாங்க தம்ப்நெயில்ல. அப்படி ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் போட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி 2 மில்லியன் 3 மில்லியனு வியூஸ் போயிருக்கும். அந்த மாதிரி வீடியோவில் ஒன்றும் இருக்காது. ஆனால் தம்ப்நெயில் அந்த மாதிரி போட்டு வீடியோ வைரல் ஆகிட்டு இந்த மாதிரி தம்ப்நெயில் போடுவாங்க. வானத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு போட்டு உள்ள பார்த்தா ஒன்றும் இருக்காது. மேகம் வந்துச்சு, மழை வந்துச்சு, பறவை பறந்து போச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. நிறைய யூடியூப் அந்த மாதிரி செய்கிறாங்க. அதை பார்க்குற வியூவர்ஸ் போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் நம்பிடுவாங்க. ஒருவேளை இப்படிலாம் இருக்கு போலக்கு அப்படின்னு. அதாவது மனிதன் முகம் கொண்ட மரம் நிறைய பார்த்துருங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி வித்தியாசமான தம்ப்நெயிலில் போட்டு அதிசயம், ஆச்சரியம், பிரம்மாண்டம், குகைக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா அப்படின்னு போட்டாங்க. குகையில் ஒரு கல் மண் இருந்துச்சு அப்படின்னு காட்டிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் போடுறவங்க வைரல் ஆயிரும் வீடியோ. ஸோ இவங்களுக்கு யூடியூப் நினைச்சாலும் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் உண்மையாக வீடியோ போடுற கிரியேட்டர்ஸுக்கு அவங்களோட வீடியோ வைரல் ஆக மாட்டேங்குது. யார் உண்மையாக உழைக்கிறாங்களா இல்லையா? நல்ல கண்டென்ட்டு, நல்லா சர்ச் பண்ணி கரெக்டான கண்டென்ட்டை தேர்வு பண்ணி மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா?
அவங்களோட வீடியோஸ் வந்து வைரல் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி போடுற ஆளுங்களோட வீடியோஸ் வந்து வைரல் ஆயிடுது. அவங்களுக்கு 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் கிடைக்கும். பார்க்குற என்னைய மாதிரி ஆளுங்க இது நல்லா இருக்கே, நம்மளும் இந்த மாதிரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது யூடியூப் என்ன ஆகும்னா, யூடியூப்னாலே வந்து ஒரு அவங்க பேரு கெட்டு போகிறது இந்த மாதிரி இருக்காங்கன்னா, சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்டர் லைன் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஆள் வைக்க போகிறாங்க. புரிஞ்சுங்களா? ஆள் வச்சு அதுக்கு பின்னாடி வந்து வேலை பார்க்க போகிறாங்களா, அதனால அப்டேட் போட்டிருக்காங்க. என்னன்னா, அதாவது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்களோ, யார் வீடியோலாம் வைரல் ஆகுதோ அந்த வீடியோ செக் பண்ணி ஏதாச்சும் தப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த வீடியோ இனிமே சஜஸ்டரில் வரவே வராது. அந்த மாதிரி ஆக போகிறாங்க. சஜஸ்டர்னா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது அந்த மெயின் பேஜில் வந்து ஒரு வீடியோ வரும், ஒரு ஆள் வீடியோ வரும், நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வரும். அந்த பேஜில் வர போய் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சஜஸ்டரில் வராத மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ இனிமே வந்து அதாவது 2019 எண்டுக்குள்ளே வந்து யூடியூப் வந்து பர்ஃபெக்டாக உண்மையாக வந்து உழைக்கிற உண்மையான கிரியேட்டருக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு தளமாக வந்து மாறிடும்னு நான் நம்புகிறேன். யூடியூப்பும் அதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்களை கொடுக்குற யூடியூபர்ஸ் வந்து தொடர்ந்து நல்ல விஷயங்களே கொடுங்க. கெட்ட விஷய பக்கம் போக வேண்டாம். கெட்ட விஷயத்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க டீம் போட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி கண்டென்ட் போகிறவங்களுக்கு வந்து பார்டர் லைன் கண்டென்ட் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது அவங்களுக்கு. ஏன்னா யூடியூப்பில் வந்து பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் கொடுக்காம அவங்களோட வீடியோ சஜஸ்டர் போகாமல் பார்க்குறாங்க, அவங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகாமல் பார்க்குறாங்க. ஸோ வந்து நம்மளை மாதிரி கிரியேட்டர் வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை ஓங்கி அடிங்க. அப்போ தான் நான் வந்து அடிக்கடி போடுற வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.